ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு காயினோட வேஸ்டேஜ் வந்து நான் சொல்கிறேன். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 ஜுவல்லரி ஷாப் வந்து இருக்குது. அந்த 15 ஜுவல்லரி ஷாப்பில் காயினுக்கு வந்து 22 கேரட்டுக்கும் 24 கேரட்டுக்கும் காயின் வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். சில இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து நான் சொல்கிறேன். இதை எதுவும் ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமேலில் வந்து 22 கேரட் காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து வேஸ்டேஜ் வந்து போகிறாங்க. சில ஷாப்பில் வந்து வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, இல்லைனா மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன் 3% வேஸ்டேஜ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ 24 கேரட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து 6% வந்து போடுறாங்க. அது 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க 24 கேரட் காயினுக்கு. கிராமை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து 75 ரூபீஸ் வந்து போடுறாங்க மேக்கிங் சார்ஜு. ஹால்மார்க் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 90 ரூபா வந்து போடுறாங்க. இது வந்து நான் டிஜிகோல்டில் இருக்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் 4 கிராம் மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. அதுவும் 22 கேரட்டு காயின் தான். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து டிஜிகோல்டில் வந்து காயின் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹால்மார்க் சார்ஜ் வந்து போட மாட்டாங்க. இது நீங்கள் டேரெக்டாக போய் ஷோரூமில் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 ரூபா வந்து ஹால்மார்க் சார்ஜ் வந்து போடுறாங்க. ஏன்னு தெரியல. உங்கள் யாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா இதுலையுமே எல்லா காயிலுமே வந்து ஹால்மார்க் சார்ஜ் வந்து இருக்குமா, HUID நம்பர் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ வர காயின் எல்லாத்துக்குமே வந்து HUID நம்பர் வந்து இருக்குது. ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து இருக்கும். அந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ABCD, ஸோ இந்த மாதிரி வந்து ABCD லெட்டர் தான் வந்து இருக்கும். இப்போ 1 கிராம் காயின்லேருந்து எல்லா காயினுக்குமே வந்து HUID நம்பர் வந்து இருக்குது. அதுக்கு தான் வந்து ஹால்மார்க் சார்ஜ் வந்து போடுறாங்க. இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதே வந்து ரவுண்ட் ஷேப் இருந்துச்சு அப்படின்னா 2% வந்து போடுறாங்க. இந்த ஸ்கொயர் ஷேப் இருந்துச்சு அப்படின்னா 2.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதே 24 கேரட் காயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5% வந்து போடுறாங்க. ஜிஆர்டியில் வந்து 100 mg கோல்டு காயின் வந்து இருக்குது, 250 இருக்குது, 500 mg கோல்டு காயின்லாம் வந்து. ஸோ 100 mg கோல்டு காயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மில்லிகிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு 75 ரூபீஸ் வந்து போடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இதை தவிர வேறு எதுவும் ஷாப் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மலபாரில் பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட்டுக்கு வந்து 2%லேருந்து 4% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஸோ கிராம் பேஸ் பண்ணி தான் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க மலபார் கோல்டு அண்ட் டைமண்டில். லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் காயின் வந்து 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதில் வந்து 100 mg கோல்டு காயின்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. லலிதா ஜுவல்லரியில் வந்து இருக்குது. கோல்டு காயின்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் ஆஃபர் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து வாங்கலாம். கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதனால தான் வந்து குரல் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டனிஸ்கியூவில் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் ஹையாகவே வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து டாட்டா பிராண்டட், ஸோ அந்த ஸ்கீம் இது தான் வந்து வச்சுருக்காங்க இவங்க. ஆனால் வந்து இங்கே ஒரு பர்ச்சேஸ் பண்ணவங்க சொன்னாங்க, ஆனால் கோல்டு அந்த டிசைனு எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், கலெக்ஷனும் வந்து நல்லா வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவங்களோட டிசைன் எல்லாமே வந்து யூனிக்காக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பர்ச்சேஸ் பண்ணவங்க சொன்னாங்க. இப்போ 22 கேரட்டு 24 கேரட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 5%லேருந்து 8% வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஜாய் ஆலுகாஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 4% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. 22 கேரட்டுக்கும் சரி 24 கேரட்டுக்கும் சரி இந்த கிராம் பேஸ் பண்ணி வந்து காயினோட வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. சரவணா எலைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இங்கே வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட் ரேட்டோட வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபீஸ் வரைக்கும் வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரவணா எலைட்டில் யாராவது பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்கள்ட்ட வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் டிசைன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வச்சுருப்பாங்க. நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருப்பாங்க சரவணா எலைட்டில். அது இல்லாமல் மார்க்கெட் ரேட்டோட 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் கம்மியாக தான் இருக்கும். நான் பார்த்த கடையிலே வந்து சரவணா எலைட்டில் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. நம்ம
பார்க்குற டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து வேஸ்டேஜுமே வந்து இருக்குது. ஸோ இந்த டிசைனுக்கு இந்த வேஸ்டேஜ் வந்து இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா 4%லேயே வந்து வளையல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நான் ஃபுல்லாக வந்து பார்த்தேன். நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யாராவது பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்களோட ஸ்கீம் தான் வந்து அவ்வளோ வந்து ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தெரில. பட் இப்போ வந்து ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் நான் சரவணா எலைட்டில் வந்து போகலை. ஸோ போனால் நான் என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்கும் வந்து அந்த ஸ்கீம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பழைய ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா 6 மந்த்து அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் வேஸ்டேஜ் எல்லாமே பே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம பே பண்ணணும். வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து பே பண்ணணும். ஒரு 6 மாத சேவிங் ஸ்கீம் தான். அமௌண்ட்டுமே வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இல்லை. ஸோ மாற்றி மாற்றி கூட கட்டிக்கலாம். அதான் ஸ்கீம் வந்து இவங்கள்ட்ட அவ்வளோக்கா இது மாதிரி இல்லை. ஆனால் ரெடி காசு கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும் அப்படின்னா சரவணா எலைட்டில் போய் கண்டிப்பாக வந்து நகை எடுக்கலாம். சூப்பராக வந்து கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. வெட்டிங் செட்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்ரீகுமரன் பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. கசானாலையும் பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து போடுறாங்க. நீங்கள் 2 கிராமுக்கு மேலே வந்து வாங்குறீங்க அப்படின்னா 2%, 1 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 4% வந்து போடுறாங்க. பீமா ஜுவல்லரி நான் வந்து இந்த திருநெல்வேலியில் இருக்க பீமா ஜுவல்லரி வந்து சொல்கிறேன். 22 கேரட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து 1% வந்து போடுறாங்க. 2 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 2%. சாரி, உள்டாவாக சொல்லிட்டேன். 1 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 2% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதே 2 கிராம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா 1% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இவங்கள்ட்ட வந்து மார்க்கெட் ரேட்டோடு வந்து லெஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. 24 கேரட் எடுக்கிறீங்க அப்படின்னா 125 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கோல்டு ரேட்டு ப்ளஸ் 125 ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% வந்து பே பண்ணால் போதும். கோல்டு ரேட்டு கூடியிருந்தாலும் சரி இறங்கியிருந்தாலும் சரி இதே ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டப்போ வந்து அந்த ஷாப் வந்து சொன்னாங்க. அதை தான் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிரின்ஸ் ஜுவல்லரியில் பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட்டு காயினுக்கு வந்து 2% வந்து போடுறாங்க. இதே நீங்கள் 24 கேரட் காயின் எடுக்கிறீங்க அப்படின்னா 4% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. நான் சொல்கிற ஷாப்பில் எதுவும் வந்து வேஸ்டேஜ் வந்து வேறுபடுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். போத்தி சொன்னமகளில் பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 3 கிராம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2% வந்து போடுறாங்க. நீங்கள் 4 கிராமுக்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1% தான் வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஜெயச்சந்தரில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஸோ எப்போயுமே அவங்கள்ட்ட வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையாது. ஒரு 53 ரூபா இல்லை 52 ரூபா வந்து மேக்கிங் சார்ஜ் மட்டும் போடுறாங்க. ஸோ சென்னையில் இருக்குது ஜெயச்சந்திரன் கோல்டன் ஹவுஸு. இங்கே எப்போயுமே வந்து வேஸ்டேஜ் வந்து கிடையவே கிடையாது. கோல்டு ரேட்டு ப்ளஸ் இந்த 53 ரூபா, அதுக்கப்புறமேட்டுக்கு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்க அப்படின்னா மங்கள்லேயும் வந்து வேஸ்டேஜ் வந்து 1% தான் வந்து வேஸ்டேஜ் கோல்டு காயினுக்கு. இது சூப்பர் சரவணா ஸ்டோர் பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இவங்கள்ட்டே வந்து மார்க்கெட் ரேட்டோட வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எப்பயும் மார்க்கெட் ரேட்டோட 50 ரூபாலேருந்து 75 ரூபா வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வேறு ஏதாவது ஷாப் வந்து மார்க்கெட் ரேட்டோட லெஸ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 ஜுவல்லரி ஷாப் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இது எனக்கு தெரிஞ்ச வேஸ்டேஜ் வந்து சொல்லியிருக்கேன். இதில் எதுவும் வந்து மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தேடி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.